நம்ம சேலம் பனமரத்துப்பட்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரான்காடு அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் பிருந்தாவனம் அப்படிங்கிற புதுசாக ஒரு லேஅவுட் ஒன்று போட்டிருக்காங்கங்க. இந்த லேஅவுட்டில் இப்போ டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ் வந்து சேல்ஸுக்காக அவைலபிளாக இருக்குங்க. இப்போ இருக்கிறது லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. இந்த லேஅவுட்டோட மெயின் என்ட்ரன்ஸு 30 அடி ரோட்டு மேலேயே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் வந்திருக்க சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. மிஸ் பண்ணிட வேண்டாம், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயின் ரோட்டு மேலேயே வந்திருக்க அருமையான பிளாட்ஸுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம். விசிட் பண்ணுறதுக்காக நீங்கள் வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. டைரெக்டாக புக்கிங் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு ஸ்மார்ட் டிவி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்கங்க. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணிட்டு இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ லிமிட்டட் ஸ்லாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குங்க. இந்த லேஅவுட்டில் மினிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட்ஸ் எல்லாம் சேல்ஸுக்காக கிடைக்குதுங்க. இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸு சதுரடிக்கு 1600 வந்து ஓனர் ஆஃபர் பண்ணியிருக்காங்கங்க. பிளாட்ஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த பிளாட்ஸு மெயின் ரோட் மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த லேஅவுட்டு பனமரத்துப்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான நல்ல பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் வந்திருக்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஹில் வியூ பாயிண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ஸ்குள்ளே நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலுமே 30 அடி ரோடு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கங்க. நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டியுமே போட்டு கொடுத்துருக்காங்கங்க. ஒரு பிளாட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்டர் சோர்ஸ் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இந்த பிளாட்ஸில் எல்லா ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குங்க. பிளாட்ஸை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காம்பவுண்ட் வாலால் கவர் பண்ணியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் 24/7 செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இந்த லேஅவுட்டில் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கங்க. இந்த பிளாட்டில் இருந்து அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிங் ரோட் ப்ரொப்போசல்ஸ் வந்து அவைல் பண்ணியிருக்காங்கங்க கவர்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த லேஅவுட்டில் இருந்து சேலம் டு நாமக்கல் என்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் மட்டும்தாங்க இருக்கும். இதுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்குதுங்க. கிறிஸ்டோஃபர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குதுங்க. தரன் நர்சிங் காலேஜும் இருக்குதுங்க. பனமரத்துப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து இது ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். சேலம் சீலநாயக்கம்பட்டி டு நாமக்கல் என்ஹெச்சில் மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பனமரத்துப்பட்டு போகிற வழியிலைங்க கமாலப்பட்டி ரூட்டில் பெரன்காடு பஸ் ஸ்டாப் மேலே தாங்க இந்த லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த லேஅவுட்டில் எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு ஃபெசிலிட்டி போட்டு கொடுத்துருக்காங்கங்க. இண்டிவிஜுவல் பிளாட்ஸுக்கு நல்லா வாட்டர் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. என்ட்ரன்ஸே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது 30 அடி ரோடு ஃபெசிலிட்டியோட தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த லேஅவுட்லேருந்து நம்மளுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நிறைய ஃபெசிலிட்டியோடு வந்திருக்க சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நல்லா டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியாங்க. இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த லேஅவுட் உங்களுக்கு எடுத்து கொடுக்குங்க. டைரெக்டாக புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவி வந்து இப்போ கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்கங்க. இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் பிளாட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணியிருக்காங்கங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே சதுரடிக்கு 1600 தாங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த லேஅவுட்டோட ஓனரு. ஒரு ஸ்ட்ரீட்டை பொறுத்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் நல்லா 30 அடி ரோடு ஃபெசிலிட்டி, நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு கலக்கலாக இந்த லேஅவுட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கங்க. இந்த லேஅவுட்டை விசிட் பண்ணுறதுக்காக நீங்கள் வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. டைரெக்டாக புக்கிங் பண்ணிக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவி வந்து கிஃப்டாக ஆஃபர் பண்ணியிருக்காங்கங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. நீங்களே டைரெக்டாக வந்து வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து நீங்கள் ஸ்பாட் புக்கிங்கும் பண்ணிக்கலாங்க. அப்படி ஸ்பாட் புக்கிங் பண்ணுற டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ஸ்மார்ட் டிவி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் கையோட புக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா லிமிட்டட் பிளாட்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. போட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 56 பிளாட்ஸ் தான் போட்டாங்க. அதில் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய புக் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறது லிமிட்டட் பிளாட்ஸ் மட்டும்தான். ஸோ மிஸ் பண்ணிடாமல் விசிட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. மெயின் ரோட்டு மேலே நல்லா அழகான ஹில் வியூ பாயிண்ட்டோட அதுவும் பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் வந்திருக்க சூப்பரான பிளாட்டு. ஒரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வாட்டர் சோர்ஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கங்க. திரும்புகிற பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரான்காடு பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் லேஅவுட்குள்ளே என்ட்ராகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாப்பும் நியரஸ்ட்டாக இருக்குது. இங்கே பஸ் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குங்க. பனமரத்துப்பட்டியிலேருந்து கமாலப்பட்டி போகிற வழியில் மெயின் ரோட்டு மேலேயே இந்த துளிரோட பிருந்தாவனம் லேஅவுட் வந்து போட்டிருக்காங்கங்க. ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். சூப்பரான ப்ராப்பர்ட்டி, அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி.
இந்த லேஅவுட்டோட இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. இந்த ஏரியா ரீசெண்டாக நல்லா டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியாங்க. இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சான்ஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. மிஸ் பண்ணிட வேண்டாம். ஒரு சூப்பரான இடத்துல நீங்கள் லேண்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸே பார்க்கலாங்க. இங்கே நீங்கள் இம்மீடியட்டாக வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலுமே சூப்பரான இடம் தான். அதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த ஏரியாவில் இருக்குதுங்க. பஸ் ஸ்டாப் மேலே வந்திருக்க சைட்டு, வாட்டர் சோர்ஸ்லேருந்து இபி, கரண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் சோலார் லைட் சிஸ்டம், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்க அருமையான லேஅவுட்டுங்க. மிஸ் பண்ணிட வேண்டாம். விசிட் பண்ணுறதுக்காக மறுபடியும் சொல்கிறோம், வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் அந்த கிஃப்ட்டு ஆஃபருக்கு எலிஜிபிள் ஆவீங்க. மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து இந்த லேஅவுட்குள்ளே இருக்க காளியம்மன் டெம்பிளுங்க. இந்த லேஅவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. அந்த கிணத்துலேருந்து தான் நம்ம எல்லா பிளாட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது சேலம் டு நாமக்கல் போகிற நேஷ்னல் ஹைவேஸ் ரோடுங்க. அங்கேருந்து பனமரத்துப்பட்டி 3 கிலோமீட்டருங்க. இது வந்து பனமரத்துப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க இப்போ பார்த்துட்ருக்கிறது. இந்த பனமரத்துப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம துளிர் பிருந்தாவனம் கார்டனோட லேஅவுட்டு ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. பனமரத்துப்பட்டியிலேருந்து லேஅவுட் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா தரன் நர்சிங் காலேஜ் இருக்குதுங்க. கிறிஸ்டோஃபர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. மிஸ் பண்ணிட வேண்டாம். விசிட் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.